வாங்க இன்றைக்கி இடியப்பம் மாவு தாங்க. இடியப்பம் கொழுக்கட்டை எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிடலாங்க இந்த மாவை. வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கடை வீட்டு சமையல். நான் 2 கிலோ மாவு பச்சரிசி வாங்கியிருக்கேன். இடியாப்பம், கொழுக்கட்டை, புட்டு எல்லாமே இதில் செஞ்சுக்கலாம். இந்த மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப நாள் ஆனாலும் ஒரு 6 மாதம் ஆனாலும் கெட்டு போகாமல் வச்சுருக்கலாங்க. நல்லா 2 வாட்டி கழுவிட்டு ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா ஊற வச்சாச்சு. 3 வாட்டி 4 வாட்டி நல்லா கழுவிக்கங்க. இதுமாரி ஒரு மூடி போட்டு நல்லா தண்ணி ஒட்ட வடிச்சுக்கலாம். தண்ணி ஒட்ட வடிச்சாச்சு. நம்ம இப்போ ஒரு துணியை விரித்து போட்டு ஃபேன் காற்று கீழே காய போடலாம். வெயிலில் காய போட்டுறாதீங்க, ஃபேன் காற்று கீழே காய போடுங்க வீட்டுக்குள்ளேயே. அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு ஃபேன் காற்றுல காய போட்டுருங்க. காஞ்சிருச்சு. காஞ்சிருச்சு பாருங்கள். இது ஒரு லேசான ஈரப்பதத்தோடு நம்ம அரைச்சிக்கலாம். இதை இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா பவுடர் ஆக்கியாச்சு. நம்ம ஈரத்தோடு அரைச்சிடாதீங்க. இந்த மாதிரி நம்ம இதை சளிச்சு எடுத்துக்கலாம். சளிச்சோம் இல்லையா, அதோட குருணை மறுபடியும் அடுத்த அரிசி அரைக்கும் போது அதை சேர்த்துக்கங்க. நல்லா நைஸு சல்லடையாக இருக்கும் இல்லையா, அதை வச்சு சளிச்சுக்கங்க. இந்த மாவு செஞ்சு வச்சிட்டோம்னா போதுங்க. எப்போனாலும் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இட்லி பாத்திரத்தில் கீழே தண்ணியை வச்சுட்டு மேலே நம்ம இட்லி தட்டை வச்சு இந்த மாதிரி ஒரு துணியை போட்டுருங்க. துணியை நனைக்க வேணாம். நம்ம சலிச்சு வச்சுருக்க மாவை மேலே அள்ளி வச்சுக்கலாம். துணியை நனைச்சிட்டு பண்ணாதீங்க, ஒட்டிக்கும். நான் இதில் பாதி மாவு வச்சுருக்கேன். இன்னும் பாதி மாவு இன்னொரு திருப்பம் செஞ்சுக்கலாம். இதை மாவை இப்படி கட்டி வச்சிடலாம், இல்லைன்னா நம்மளுக்கு மாவு காஞ்சிடும்.
மூடி வச்சிடலாங்க. வெந்துருச்சு. இதை நம்ம ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சுட்டு அடுத்த பேஜ் வச்சுக்கலாம். வேக வச்ச மாவை நல்லா ஆற வச்சுக்கலாம். நீங்கள் இதை வந்து இப்படியேவும் யூஸ் பண்ணுறேன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஆற வச்சு நல்லா கட்டிகள் இல்லாமல். பாருங்க, நல்லா வேக வச்சு நல்லா ஆறிடுச்சு. நீங்கள் இதையே நல்லா கட்டி இல்லாமல் இன்னொரு வாட்டி மிக்சியில் போட்டு அரைச்சி சளிச்சு வச்சிட்டிங்கன்னா இருக்கும். நான் இதை வந்து இன்னும் ஒரு கூட நாள் வரணும், அதிக நாள் வரணும் அப்படின்னா என்ன பண்ணலான்னு பாருங்கள், ஒரு கடாயை வச்சுருக்கேன். இந்த கடாயில் இந்த மாவை வறுத்து எடுத்துக்கலாம். வேலை கொஞ்சம் அதிகம்தான், ஆனால் செஞ்சு வச்சிட்டோம்னா நம்மளுக்கு என்ன செஞ்சாலும் டக்கு டக்குன்னு எடுத்து செஞ்சிடலாம். பாருங்க, நல்லா வறுத்தாச்சு. இதோட ஈரப்பதம் இல்லாமல் நம்ம வறுத்து எடுத்து வச்சிட்டோம்னா எவ்வளோ நாள் ஆனாலும் கெட்டு போகாதுங்க. பாருங்கள், நான் போடும்போது எவ்வளோ ஈரமாக இருந்துச்சு. இதை நல்லா ஆற விட்டு சலிச்சு எடுத்து டப்பாவில் போட்டுற வேண்டியதாங்க. நம்ம வறுத்தோம் இல்லையா மாவு, வறுத்த மாவை சலிச்சிக்கலாம். இதை வேஸ்ட் பண்ணாமல் மிக்சியில் அரைச்சி இந்த மாவோட கலந்துக்கங்க. அவ்வளோதான். பாருங்கள், இடியப்பம் மாவு கொழுக்கட்டை, இடியப்பம் செய்யலாம், கொழுக்கட்டை செய்யலாம், புட்டு செய்யலாம். நீங்கள் பச்சரிசி மாவில் என்ன செய்கிறதா இருந்தாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி மாவை செஞ்சு வச்சிட்டோம்னா நீங்களும் இந்த மாதிரி அளவுகளும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.